அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் தொடர்கதையாகிறது என்ற மன உளைச்சல் நிறைய பேருக்கு இருக்கலாம். சில நேரங்களில் பெரிய சோதனைகளை கூட போராட்டங்களையும் கண்டு பயப்படாமல் தைரியமாக சந்தித்து கடந்திருப்போம். ஆனால் சிறு சோதனை வந்த உடனே மனம் உடைந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதனால் ஆண்டவர் நம்முடைய பலவீன நிலையை அறிந்தவர் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. சோர்ந்து போன எலியாவின் மேல் அவர் கோபம் கொள்ளலை. அதுக்கு பதில் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவருக்கு இரக்கம் காட்டினார். தூதர்களை கொண்டு உணவு அளித்து சோர்வை நீக்கினார். நமக்கும் அவ்வாறே கடவுள் நம்முடைய பலவீன நேரங்களில் அவர் பலன் தருவார். எபிரேயர் 4:15. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களை போல நீங்கள் எல்லா விதத்தில் சோதிக்கப்பட்டாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்ததை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு உம்மை நம்புறதுக்கு எங்களுக்கு பலத்தை தாங்க. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.